எப்படி பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் என்ன ஆப்ஜெக்ட் ஆம்பிகுஸா இருந்ததுன்னா நீங்க வந்து ஹைட் பண்ணிடலாம். அதுதான் அது யூஸ். பாசிவ் வாய்ஸோட யூஸை அந்த யூசேஜ் அப்ளை பண்ணுது. இஸ் பிலீவ்டு ட்ரூ. இப்ப கொண்டு வந்து பார்ப்போம். To have stolen, sir. வெரி நைஸ். அவ்வளவுதான் வந்துச்சு பாருங்க. அடுத்தது அவங்க இந்த இது மட்டும் தெரிஞ்சிருந்தா மெனி பீப்புள் ஆப்ஜெக்டை ஹைட் பண்றது தெரிஞ்சிருந்தா அவங்க ரெண்டையுமே அடிச்சிருப்பாங்க. லுக் அட் தட் 3 + 2 5 வேர்ட்ஸ் வருது. அதுல பிலீவ்டு வந்துருச்சு. நீங்க திங்க் தான் பிலீவ்டா இருக்கு. பாசிவ்ங்கிறதுனால ஈஸ் சேர்க்குறீங்க. இங்க சிம்பிள் ப்ரெசன்ட் திங்க் இருக்கிறதுனால மெனி பீப்புள் தாட்னு போட்டிருந்தாங்கன்னா வாஸ் பிலீவ்டுன்னு வந்திருக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை மாற்றக்கூடாது. சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படியே இருக்குது. டென்ஸ் அப்படியே இருக்குது. ஈஸ் பிலீவ்டு உள்ள போட்டீங்க. 2 வேர்ட்ஸ் ஸ்டோர்ட். சூப்பர். ஒரு 10 நாள் நம்ம கண்டினியூஸா பண்ணுவோம். மாற்றி எவ்வளவு தப்பு வந்தாலும் பரவாயில்ல. இந்த 10ல் 2-3 உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கரெக்டா இருக்கும். 2-3 ரொம்ப டஃபா இருக்கும். 2-3 சிட்டிங் ஆன் த ஃபென்ஸா இருக்கலாம். பார்க்கலாம். இது மெயினா நீங்க டென்ஸை பார்க்கணும், டயத்தை பார்க்கணும், வேற ஏதாவது கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். மீனிங் மட்டும் வச்சுட்டு கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்லாம் பார்க்கணும். The strong winds blew down. The strong winds blew down the 2 ancient trees during the storm. The strong winds blew down the 2 ancient trees during the storm. Blown கொடுத்திருக்காங்க பாருங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல கொடுத்திருக்காங்க. சோ இது மட்டும் கரெக்டா பாத்துக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல கொடுத்திருக்கிறதுனால இங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாத்துறாங்க, ஆப்ஜெக்ட சப்ஜெக்டா மாத்துறாங்க. ஈஸியா இப்ப கொண்டு வந்துடலாம். நீங்க டென்ஸை வந்து அப்படியே வச்சுக்கணும். வாய்ஸை மட்டும் மாத்தணும். சப்போர்ட்டிங் வெர்பை கொண்டு வாங்க, மெயின் வெர்பை கொண்டு வாங்க. அப்புறம் ஏதாவது ப்ரிப்போசிஷன் வேணும்னா போட்டுங்க. இது ஈஸி. இது ஈஸியா தான் இருக்கும். நீங்க வந்து நீங்க பாருங்க. 4 வாரத்துக்குள்ளேயே கூட முடிச்சிடலாம். ஒரு நல்ல அப்ளிகேஷன் இது போட்டிருக்காங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. வாய்ஸை கன்வெர்ட் பண்றாங்க பாருங்க. சப்போர்ட்டிங் வெர்ப் என்ன வரும் பாருங்க. மெயின் வெர்ப் என்ன வரும். பிரேசல் வெர்ப் ஏதாவது இருக்குமா, ப்ரொபோசிஷன் இருக்குமா. பேசிக் கிராமர் அப்ளை பண்ண வந்துடும். All right. ஹரிணி சார் எதையாவது ரெஃபர் பண்ணீங்களா இல்ல டைரக்டா போட்டீங்களா? நீங்க பண்ணீங்க. இல்ல சார், நான் யோசிச்சு தான் போட்டதுதான். ஆல் ரைட். இது blown down during the storm. அது நீங்க போட வேணாம். the storm போட வேணாம். ஆல் ரைட். look at this. where அப்படிங்கிற முக்கியமான வார்த்தை அதை கொண்டு வந்து முடிஞ்சுதான் பாருங்க. சார் நான் போட்டது வந்துதா சார்? மேம் போட்டிருக்கேன்ல சார். ஓகே சிந்துஜா. இதுல ஓரளவு ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க. சிந்துஜா கொஞ்சம் தப்பாயிடுச்சு அதுல. Okay, sir. இருங்க ஒரு நிமிஷம். ஆல்ரைட் பவித்ரா. இப்ப நீங்க இதுல போட்டது வந்து இந்த ஸ்ட்ராங் விண்ட்ஸ் ப்ளூ டவுன் அப்படிங்கிறது தான். வேர்
வேற வைக்கவா? blown. வேர் blown தான் முக்கியம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 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 கிரெடிட் கொடுப்பாங்க. வேர் blown. சிந்திச்சாலே இதுல வாசனை எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. Two சார் answers. சாரி சார். அந்த அது பாசிவ் வாய்ஸை கன்வெர்ட் பண்ணணும், சப்போர்ட்டிங் வெர்பை பார்க்கணும், ப்ளூரலா சிங்குலரான்னு பார்க்கணும். அந்த 3 எஸ் செக்கையும் சார் நம்ம எஸ் சார் பார்க்கணும். வேர் blown. எல்லாத்தையும் பார்க்கணும். எஸ் சார் எஸ் சார். Right. சாரி. அப்புறம் நீங்க during a preposition அப்படியே வச்சுக்கலாம். During the storm. Very good. All right. இப்ப இந்த இது ஒண்ணு எடுக்க போறேன் நானு. செவன். இந்த 7 நோட் பண்ணுங்க. சிந்திச்சா படிங்க 7. Sir, I could never have passed that exam without your help. Yeah. Yeah. I could never have passed the exam without your help. ஆன்சர் பண்ண வேண்டாம். எனக்கு வந்து டிஎம்ல போடுங்க. I could never have passed the exam dash me குயிக்கா. 7 குயிக்கா. உங்களுக்கு வந்து நான் அந்த ஆர்டரை மாத்துறேன். எனக்கு குயிக்கா பண்ணணும். வேற எதையும் ரெஃபர் பண்ணாம நீங்க உங்களோட மைண்ட ரெஃபர் பண்ணி பண்ணணும். டேஷ் போட்டிருக்காங்க, மீன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு கிராமர் கான்செப்ட்ல இதே B2 கிளாஸ்ல நம்ம பண்ண. இது பாக்குறியா? சார் இது வந்து எப்படி சிங்கிள் வேர்டாவும் இருக்கலாமா சார்? இல்ல 2 to 5 words 2 wordsக்கு மேல தான் இருக்கு. மினிமம் வந்து 2 வேர்ட்ஸ். அந்த 2 வேர்ட்ஸ்ல யூ ஒரு வார்த்தையா இருக்கணும். ஆனா மினிமம் 2 வேர்ட்ஸ்க்கு மேல தான் போகுது. ஓகே. சோ 5 வேர்ட்ஸ் கூட வரலாம். என்ன என்ன இது பண்ணுதோ பண்ணிக்கலாம், நீங்க போட்டுக்கலாம். பவித்ரா, சிந்துஜா, ஹரிப்ரியா எல்லாருக்கும் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மைண்ட்ல ரெஃபர் பண்ணி போடுங்க, நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். Okay, sir. எஸ் சார் அப்படிதான் சார் யோசிக்கிறோம். ஓகே. ரைட். அப்பதான் உண்மையிலேயே லேர்னிங் நடக்கும். பாத்துக்கலாம். ஏதோ ஒரு கிராமர் கான்செப்ட் உள்ளே இருக்கும். அந்த கிராமர் கான்செப்ட் தெரிஞ்சதுல படாதுன்னு அடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த யூங்கிற வார்த்தை கட்டாயமா உள்ள இருக்கணும். ஓகே ஹரிணி. சார் ஓகே. ஸ்லிப் ஆயிருக்குது. டென்ஸ் போச்சு, ஸ்ட்ரக்சரும் போச்சு. பார்க்கலாம் என்ன. சார் சாரி சார் நான் அந்த மீயையும் சேர்த்து எழுதிட்டேன். ஆக்சுவலி அது கவுண்ட் இல்ல. சரி ஒரு ஃப்ளோல எழுதிட்டேன். சூப்பர். ஹரிணி உங்க ஸ்கோர்ல இது. உங்க ஸ்கோர் நான் முன்னாடி போட்டதுதான்.
உங்க ஸ்கோர் இப்போ வருது ஹரிணி. பவித்ரா உங்க உங்க இது ஆன்சர் வரல எனக்கு. It's really difficult. Yeah. அதான் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சா வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வில் கெட் இட். சிந்துஜா, இந்த கான்செப்ட் என்ன கான்செப்ட், எப்படி பிடிச்சிங்க அதை? எஸ் சார், கண்டிஷனல் would have வச்சுதான் சார் could have போட்டிருக்காங்கன்னு அதுல Very nice. யோசிச்சுதான் சார். Could have and would have. They could never have passed the exam. ஹரிணி, இங்க இது மெயினா பார்க்க வேண்டியது இந்த கண்டிஷனல் 3. இஃப் ஓ யூ, இந்த கண்டிஷனல் 3ல டென்ஸ் முக்கியம். and have. பண்ணிட்டீங்க, அது ரொம்ப மேஜர் இது. ஏன்னா இஃப் யூ ஹேட் இட் ஹெல்ப். வெரி குட், வெரி குட், வெரி குட். குட் ஜாப், குட் ஜாப் சிந்துஜா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. Yeah, conditional 3:7. I'll pick and choose this. இது ஒரு மேஜர் டாக்குமெண்ட். ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்ஸுமே நான் இது பண்ணியிருப்பேன். அதனால நான் இமீடியட்டா இந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ண முடியாது. பட் இந்த கான்செப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணலாம், நீங்க இது பண்ணிக்கலாம். லுக் அட் திஸ். Number 10. Look at this. Number 10. Remember, take your time, Harini, எடுத்துங்க. பட் ரொம்ப நேரமும் எடுத்துடக்கூடாது. My advice to you is to talk to your parents. 10. சாட்ல போடுங்க. யோசிங்க, என்ன மாதிரி கான்செப்டா இருக்கணும். My advice to you is talk to your parents. Would. கொண்டு வரலாமே. கான்செப்ட் தெரிஞ்சா ஒரு படார்னு அடுத்த செகண்ட் அடிக்கலாம். இப்போ கான்செப்ட் தெரியலன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணுங்க வித் வாட் எவர் ரிசோர்ஸ் யூ ஹேவ். Send பண்ணிட்டேன் சார். ஓகே, நான் பார்த்து. ரெண்டு பார்ட்டுமே ஷேக்கியா தான் இருக்குது. ஏன்னா அந்த கான்செப்ட் கிடைக்கல. நான் கிளாஸ்ல அதை எடுக்கிறப்ப ஸ்பெசிஃபிக்கா அதை சொல்லுவேன், அதை அப்ளை பண்ணுறேன். Okay. Harini, good try.
சிந்துஜா இது என்ன கான்செப்ட்? எஸ் சார். செகண்ட் கண்டிஷனர். செகண்ட் கண்டிஷனல். வெரி குட். எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இஃப் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. எஸ் சார். அதை வச்சுதான் சார் வுட்டும் இஃப் இருந்ததுனால தான் கேட்ச் பண்ணேன் சார். சூப்பர். ஆன்சர் பண்ணுங்க. எஸ் சார். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் டாக் டு மை பேரண்ட்ஸ். யா, ஐ வேர் யூ. க்ளோஸா ஹரிணி, ரொம்ப க்ளோஸா வந்தீங்க. வெரி நைஸ். வெரி குட். தேங்க்யூ சார். அமெரிக்கனைஸ்ட்ல ஐவாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பிரிட்டிஷ் இதுல ஜென்ரலா பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் அந்த ஒரு இது குறைச்சேன். ஐ வாஸ் யூ எக்ஸாம்பிள் ஐ வேர் யூ போடுங்க. ஏன்னா ஹைபோதெட்டிக்கல். ஓகே ஓகே சார். நான் நீங்களா இருக்கிறதுங்கிறது பாசிபிலிட்டியே கிடையாது. ஹைபோதெட்டிக்கல்ங்கிறதுனால இஃப் ஐ வேர் யூ. ஸோ okay, sir. இஃப் ஐ வேர் யூ ஐ வுட். பவித்ரா மேம், இது வந்து கண்டிஷனல் 2. ஓகே, பட் ஆனா இது கான்செப்டே மாறுது இல்ல சார்? என்னோட அட்வைஸ் உனக்கு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. பட் இது வந்து அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்படிங்கிறது வந்து நான் நீ உன் பிளேஸ்ல இருந்தா நான் இதுதான் பண்ணுவேன். மை அட்வைஸ் டு யூஸ் டு டாக் டு யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னா, உன் பொசிஷன்ல நான் இருந்தாக்கா நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் பேசுவேன். அதுதான் வந்து இந்த இடத்துல அட்வைஸுங்கிற வேர்டு. இஃப் ஐ வேல்யூங்கிறது அட்வைஸுக்கு சொல்றது. ஸோ இந்த அட்வைஸுங்கிற கீவேர்டு வந்து வேல்யூன்னு மாறும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா, வுட்டுன்னு இருக்கு. அந்த வுட்டை யூஸ் பண்றப்ப வேற எதுவும் பண்ண முடியாது. நீங்க கண்டிஷனல் 2க்கு தான் போக முடியும். ஏன்னா வுட் அங்கதான் அப்படி வரும். ஐ வுட்டுக்கு அப்புறம் இங்க பாருங்க டாக் வருது. வுட்டுக்கு அப்புறம் டாக் வருது. வுட் ஹவ் டாக்டுலாம் வர முடியாது. வேற கண்டிஷனுக்கு போகவே முடியாது. ஸோ இது வந்து எப்படின்னாக்கா, கண்டிஷனல் 2ஓட பர்பஸ் என்னன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணும். இன்ஃபேக்ட் ஹரிணி பிரியாவும் சிந்துஜாவும் அதை பண்ணாங்க. அது பண்ணியிருக்காங்க. அந்த இது கண்டிஷனுங்கிற இந்த கான்செப்ட்ல இதை பிக் பண்ணேன். லுக் அட் திஸ். 3. He doesn't have enough money to buy the computer. 2 இருக்கணும். The computer to buy. He doesn't have enough money to buy the computer. Look at that. The 2 structure இருக்கு. அந்த 2 யூஸ் பண்ண சொல்றாங்க. இவங்களே இங்க 2 இன்ஃபினிட்டிவ்ல கொடுத்துட்டாங்க. So fairly it should be easy. You have to pick it up. என்னன்னு டென்ஸை பார்க்கணும், மீனிங்கை பார்க்கணும். எதையும் மேக்சிமம் எந்த ஒரு இதையும் விட்டுறக்கூடாது. சார் இது சரியான்னு சொல்லுங்க சார். இல்லைன்னா சப்போஸ் தப்புனா நான் அப்படி இல்லை, நீங்க பண்ண தப்பு பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே. இல்லைன்னா நான் திரும்ப யோசிக்கிறதுக்காக கேட்டேன் சார். திரும்ப வேணா ட்ரை பண்ணேன். இல்ல, அன்னைக்கு பண்ண தப்பு தான் பண்ணிட்டீங்க. வியாழக்கிழமை பண்ண தப்பு தான். ஓ சரி சரி. சாரி சார். பவித்ரா மேம், அவசரப்பட்டாச்சு. அதே இடத்துல இப்ப எனக்கு புரியுது சார். நான் அது சப்ஜெக்ட் இல்லாம போட்டுட்டேன். ஓகே. பாத்துக்கலாம். பவித்ரா மேம், இது கொஞ்சம் ஈஸியானதை விட்டுட்டீங்களே. I thought that's correct. பார்ஷியலி கரெக்ட். அவங்க நல்ல வேலை இருக்கு. பார்ஷியல் கிரெடிட் வச்சிருக்காங்க. பார்ஷியல் கிரெடிட் மட்டும் வைக்கலாம். நிறைய பேர் நிறைய மாதிரி மார்க்கை விட்டுருவாங்க. அதனாலயே அவங்க பார்த்து வச்சிருக்காங்க. ஹரிணி சூப்பரா பண்ணிட்டீங்க. 2 பார்ட்டும் பண்ணிட்டீங்க. ஹரிணி இருங்க. பவித்ரா, உங்க ஸ்கோர் நான் முன்னாடியே போட்டேன். அது எப்படி மாறி போகுது? ஹரிணி, did you send it for? சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். நீங்க ஒரு வாட்டி ஆன்சர் பண்ணா போதும் பவித்ரா மேம். ஃபர்ஸ்ட் வாட்டி ஆன்சர் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹரிணி, you got it right. ஹரிணி, you got your full score. தேங்க்யூ சார். நீங்க ஆன்சர் பண்ணீங்க ஹரிணி. The computer. The computer is too expensive
for him to buy. Yeah, too expensive. ஃபார்கம் அப்படிதான் போடணும் சிந்துஜா, ஃபார்கம் போடணும். பின்னாடியே இன்ஃபினிட்டிவ் எஸ் வரும். சார், நான் அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதிட்டேன் சார். திரும்ப இப்ப நீங்க வேணாம்னு சொன்னதுனால சென்ட் பண்ணல. ஆக்சுவலி அதையும் டைப் பண்ணிட்டேன். புரிஞ்சுது சார் நீங்க சொன்னோன்னே. எக்ஸாம்ல அது ஃபர்ஸ்ட் சான்ஸ் தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ் எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். தப்புன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் ஃபார் ஹிம் டு பை. ஓகே, எகெயின் அவசரப்படுற சமயத்துல அவசரப்படணும். ஆனா அவசரப்படாம பண்ணணுங்கிறப்ப அந்த போற பார்த்துட்டு நம்ம பண்ணணும். ஓகே சார், ஓகே சார். சிந்துஜா படிங்க. 14. I was mad responsible for foreign sales charge. சார்ஜ்ங்கிறது கீவேர்ட். they put dash foreign sales. ஆன்சர் பண்ணுங்க. டைம் எடுத்துங்க. தப்பானவங்க ரெண்டு பார்ட்டா எப்பயுமே இருக்கும். அது ஒரு காரணத்துக்கு தான் வைக்கிறாங்க. டென்ஸ் பாருங்க, மீனிங் பாருங்க, வேற என்ன பண்ண முடியும் பாருங்க. 14. உங்க மைண்ட்ல இருந்து தான் வரணும். எதையும் ரெஃபர் பண்ணாம பண்ணுங்க, இல்லைன்னா அந்த எக்ஸசைஸே வேஸ்ட் ஆயிடும். நீ எங்கேயோ தப்பு பண்ணிட்டீங்களே. நீ உங்க ஸ்கோர் அனுப்பியிருக்க நம்ம பார்க்கலாம். பவித்ரா மேம். அவசரப்பட்டாச்சா? எகெயின் உங்க மதர் டங், உங்க திங்கிங் டங் வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. ப்ரொபோஷன்ல கோட்டை விட்டுறீங்க. ஸ்ட்ரக்சரெல்லாம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க ஹரிணி. பட் ப்ரொபோஷன்லேயே அடி விழுந்துருச்சு. ஈவன் வித் தட் ஐ கிவ் 1 credit, பட் எக்ஸாம்ல அந்த 1 credit கொடுக்க மாட்டாங்க. சிந்துஜா குயிக். எனக்கும் தெரியல சார். ஐ திங்க் இது கான்ஃபிடண்டா தெரியல சார். ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாருமே பாதி கிரெடிட் எடுத்திருக்கீங்க, பரவாயில்ல. And so, Here is what it is. They put me. They put me. மீக்கு மட்டும் ஒரு கிரெடிட் கட்டாம கொடுக்கலாம். இங்க பாருங்க, இங்க ஹரிபிரியா எடுத்து ஒரே வார்த்தை போட்டப்பட ஒரே வார்த்தை இல்ல. இல்ல சார், அது ஒரு ஃப்ளோல கடகடன்னு வரும்போது வந்துருச்சு. பட் இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் எல்லாருமே தப்பு பண்ணிட்டீங்க. ஆஃபா சார்? ஆஃப் வரும். நான் யோசிச்சேன் சார். ஃபாருக்கு ஆஃப் போட்டாங்க, இப்ப ஆஃபுக்கு ஃபார போட்டாங்க. சிந்துஜா, அது புரியுதுங்களா எந்த இடத்துல நமக்கு டஃபா இருக்குன்னு? எஸ் சார். அது அது எப்படி சார் நம்ம இன்சார்ஜ் ஆஃப்கே ஒரு கிரெடிட். இந்த ஓகே, மீக்கு இன்சார்ஜ் ஆஃப். ஓகே, பண்றதுனால ஒரு கிரெடிட். புரியுது சார். இன்சார்ஜ் வந்து ஆஃப் தான் வரணும். இன்சார்ஜ் ஆஃப் அந்த மாதிரி. தமிழ்ல ஃபாரின் நம்ம ஒரு மாதிரி மீன் பண்ணுவோம், பண்ணக்கூடாது. இதை நோட் பண்ணிக்கிங்க, இந்த நம்பர்லாம் நோட் பண்ணிக்கிங்க. பின்னாடி நான் கடைசி அந்த ஃபுல் டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவேன். ஓகே, லுக் அட் திஸ். 12. பவித்ரா படிங்க, கொஸ்டின் மட்டும் படிங்க. They started the company in 1997. செட் தான் கீவேர்ட். The company dash 1997. குயிக்கா பண்ணிடுங்க அதை. சிம்பிளா ஒரு இதை டெஸ்ட் பண்றாங்க. நீங்க
அந்த நுவான்ஸுக்கெல்லாம் அந்த லாங்குவேஜை படிக்கிறீங்களான்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். டென்ஸை விட்டுட்டீங்க பவித்ரா, டென்ஸை விடக்கூடாது, டென்ஸை ரீட்டைன் பண்ணணும். வாய்ஸ் வேணா மாத்தலாம், டென்ஸை விட்டுறக்கூடாது, மீனிங்கை விட்டுறக்கூடாது. குட் ஜாப். தேங்க்யூ சார். ஹரிணி, எனக்கு ஆன்சர் வேணுமே, உங்க ஆன்சரு வா. சென்ட் பண்ணிட்டேன் சார். பார்த்துட்டேன். ஓகே, இங்க ஒரு மேஜரா ஒரு விஷயம் ஒண்ணு பண்றோம்னா, இந்த டென்ஸை மாத்தக்கூடாதுன்னு சொன்னது இதுதான். சிந்திச்சா என்ன டென்ஸுங்கிறது? எஸ் சார், சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட். அதே சிம்பிள் பாஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிறது பாசிவ் வாய்ஸ்ல மாத்துறோம், அவ்வளவுதான். எஸ் சார், எஸ் சார். வாய்ஸை மட்டும்தான் மாத்துறோம். பவித்ரா இங்க பாருங்க, இந்த கம்பெனி அப்படியே வச்சுட்டு பாசிவ் வாய்ஸ் சிம்பிள் பாஸ்ட்ல மாத்துறோம். நீங்க என்ன ஸ்டார்டட்னு அவங்க சிம்பிள் பாஸ்ட்ல கொடுத்து முடிச்சுட்டாங்க, அப்ப வாஸ் செட் தான். ஸோ இந்த இடத்துல அவங்க ஒரு ஃப்ரேசல் வெர்பு போடுறாங்க, அவ்வளவுதான். மெயின் வெர்பு வாஸ் செட். ஸ்ட்ரக்சர் நம்பர் 5 வந்து 16 மாறுது, செட்டப். நீங்க அந்த இன்ன போட்டுருங்க, அவ்வளவுதான். ஃப்ரேசல் வெர்புல பார்ட்டிகல் அப், மெயின் வெர்பு, சப்போர்ட்டிங் வெர்பு, ப்ரிபோசிஷன், முடிஞ்சது. அன்னைக்கு நம்ம அந்த ஓபன் க்ளோஸ் பண்ணோம்ல சார், அதனாலதான் இது எனக்கு செட்டப்னு தெரிஞ்சது சார். அவ்வளவுதான். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் இது, ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டட். ஆமா சார். இங்க உள்ள ரீடிங் பார்ட் எல்லாத்தையும் நீங்க யூஸ் ஆஃப் இங்கிலீஷோட கனெக்ட் பண்ணலாம். யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் எல்லா ரீடிங் பார்ட்டையும் அப்படியே தூக்கி லிசனிங்ல போடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ரைட்டிங்ல போட்டுடலாம். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அவ்வளவுதான். நீங்க லாங்குவேஜ் என்ஜாய் பண்ண ஒரே மாதிரி தான் இருக்கும், வேற மாறவே. எஸ் சார். அப்ப பார்த்தாக்கா இவ்வளவு தூரம் சும்மா 5 பேப்பரை பிரிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா அதுல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஒண்ணுதான், ஒரே இதுதான். நாய்க்குட்டி எல்லாமே ஒரே குட்டி தான், எல்லாத்துக்கும் இந்த நன்றி இருக்கும் இல்லைங்களா? எல்லா நாய்க்குட்டியும் அப்படிதான். எந்த வீட்டுல நாய்க்குட்டி எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் போகும் இல்லைங்களா? அது அதுதான், அது ஒரே இதுதான். இதுக்கு அதுக்கு வித்தியாசமே இல்லை. எப்படி இந்த நாய்க்குட்டி மாதிரியே அந்த நாய்க்குட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லை, லிசனிங் மாதிரியே ஸ்பீக்கிங் இருக்கும், மாதிரியே ரைட்டிங் வரணும், ரைட்டிங் மாதிரியே நீங்க யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் கொண்டு போகணும். சூப்பர். லெட்ஸ் டூ தி அதர் ஒன். 19 பவித்ரா, இதை படிங்க, கொஸ்டினை மட்டும் படிங்க. Do you own that stereo? Yours. He is dash. நீங்க ஆன்சர் டிஎம் பண்ணுங்க. எக்ஸாம்ல எது மட்டும் டேஷோ அதை மட்டும் தான் ஃபில் பண்ணணும். முன்ன பின்ன உள்ள வார்த்தையை போட்டுறக்கூடாது, அவசரப்பட்டு போட்டுறக்கூடாது. டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப உங்க நோட் புக்ல எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் டிஎம் சாட் பாக்ஸ்க்கு போய் கரெக்டா அதை மட்டும் டைப் பண்ணுங்க. ரொம்ப கேர் எடுத்துட்டு பண்ணுவோம். நிறைய பேர் நல்லா பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப கோட்டை விட்டுருவாங்க. சூப்பர், குட். அந்த கான்சியஸ்னஸ் வந்துட்டா போதும், அந்த அலர்ட்னஸ் வந்துட்டா போதும். ஹரிணி, எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு, பேக் ஃபயர் ஆயிடும். நீங்க எழுதிட்டு படிச்சு பார்த்துட்டு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க.
சிந்துஜா இப்பதான் சொன்னேன் நானு, நீங்க அப்படி பண்ணாம விட்டுட்டீங்களே. சிந்துஜா அங்க உள்ளதே எழுதக்கூடாது, இஸ் கொஸ்டின் மார்க் எல்லாம் போடக்கூடாது. ஓ அப்படியா சார்? நான் வேர்ட்ஸ் மட்டும் தான் நினைச்சேன். ஓகே, அங்க அங்க சிம்பிள். ஓ ஈஸ, சாரி நான் ஈஸ பார்க்கல சார், சாரி. நான் வெறும் டான்ஸ் தான் பார்த்தேன், ஈஸியை பார்க்கல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்க்கறேன், சாரி. ஓகே அது அந்த அலாக்ரிட்டி இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. நான் அது உங்களுக்கு ஃபுல் கிரெடிட் கொடுத்துட்டேன், பட் அங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே சார், ஓகே சார். நான் கேர்ஃபுல்லா பண்றேன் சார். இஸ் தட் ஸ்டீரியோ யுவர்ஸ்? குட் ஜாப் பவித்ரா, குட் ஜாப் யுவர்ஸ். பாருங்க, எஸ்க்கு முன்னாடி அப்பாஸ்ட்ரோஃபி எல்லாம் போட்டக்கூடாது, அப்பாஸ்ட்ரோஃபி போட்டக்கூடாது. நம்ம அதெல்லாம் கவனிப்பாங்க நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப. அப்படியே போகணும். வெரி குட். அப்பாஸ்ட்ரோஃபி போட்டா அது வேற. சூப்பர். $22. சிந்துஜா படிங்க. எஸ் சார். வாட் அ ஷேம், they ate all the food. விஷ். ஓகே, ட்ரை பண்ணுங்க பவித்ரா. உங்களுக்கு முடியும் தெரியலனாலும் நம்ம போன கிளாஸ்ல சொன்னதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க பாருங்க. சிம்பிள் பாஸ்ட்ல இருக்குது, விஷ் இருக்கு. விஷனா ஒரு ரெக்ரெட்டையோ ஒரு ஏக்கத்தையோ ஒரு வேற மாதிரி நடந்திருக்கலாமோ அப்படிங்கறத குறிக்கிறது, ரிப்பன் பண்றது. சிம்பிள் பாஸ்ட் வந்தா ஏதோ ஒன்று வரும்னு எனக்கு சொல்லியிருந்தேன். இதுதான் எங்கேயோ தப்பாயிடுச்சு. $22 நான் கேட்டேன். எஸ் சார், 20. கொஞ்சம் ஹரியா பண்ணிட்டீங்க. கரெக்டா மீன் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் இங்க நோட்ல திரும்ப ட்ரை பண்றேன் சார். ஓ. பவித்ரா ட்ரை பண்றீங்களா? அனுப்பிச்சிட்டேன் சார். ஹரிணி ட்ரை பண்ணுங்க, தப்பானா பரவாயில்ல. பவித்ரா ஓகே. பரவாயில்ல, இது ஒரு கிளாஸ் எடுத்துடலாம். ஓ, சிந்திச்சா அப்படியே திருப்பி போச்சு. ஓகே, there you go. மீனிங் என்ன அப்படின்னா, இது கரெக்டா மீன் பண்ணிடுங்க. வாட் a shame they ate all the food. எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டாங்களா? எல்லாத்தையும் எல்லா ஃபுட்டையும் எங்களுக்கு வைக்காம சாப்பிட்டாங்களா? லுக் அட் தட். ஐ நம்ம போடுறோம், ஐ விஷ். எல்லாத்தையும் சாப்பிட்டாங்களா? அடப்பாவி, நமக்கு எதுவுமே வைக்காம சாப்பிட்டாங்களா? லுக் அட் தட். ஐ விஷ் தே. நான் என்ன விரும்புறேன், அவங்க சாப்பிடாம எல்லாத்தையும் சாப்பிடாம இருந்திருக்கணும். இது என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவோம். பிஃபோர் வாட் a shame they ate all the food.
என்ன கேவலமா இருக்கு, எல்லாத்தையும் நம்ம கூட நமக்கு வைக்காம சாப்பிட்டாங்களா? நமக்கு கொஞ்சம் கூட வைக்கணும்னு தெரியாதா உங்களுக்கு? I wish they hadn't eaten all the food. நான் நடந்து போகிறேன். எஸ் சார், நான் எழுதிட்டேன் சார். அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எழுதிட்டேன் சார். நான் ஃபர்ஸ்டே யோசிச்சேன், ஆனா மாத்தி போட்டுட்டேன். ஓகே பவித்ரா, இங்க இந்த கஷ்டம் புரியுதுங்களா என்னன்னு? அதாவது ஐ விஷ் நான் இமேஜின் பண்றேன், நடக்காத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்றேன். அந்த நடக்காத விஷயம் நடந்தா நல்லா இருந்திருக்குமே, அதுதான் விஷ். புரியுதுங்களா பவித்ரா? எஸ் ஆனா நான் வந்து இது ஆப்போசிட் தான் நினைச்சேன். லைக் நான் வேகமா வந்திருந்திருக்கலாம் அந்த மாதிரி feel பண்ணேன். இல்ல இப்ப என்னன்னா அவங்க மேல கோபம். அதான் இதுக்கு முன்னாடி உள்ளதை பார்த்து நம்ம 22 பாருங்க, 21 பாருங்க, எவ்வளவு ரிலேட்டடா இருக்கும்னு பாருங்க. இப்ப கொண்டு வாங்க, நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்குறேன், டிஎம் பண்ணுங்க எனக்கு. வாட் a shame, there is no food left. யாரு மேலையும் பிளேம் பண்ணல, ஆனா அந்த அந்த நடந்த அந்த ஒரு விஷயத்து மேல திருப்பி பிளேம் பண்றாங்க. சோ நீங்க விஷயம் தான் ஆரம்பிங்க, டிஎம் பண்ணுங்க. ஹரிணி, அது புரியுதுங்களா என்னன்னு? புரியுது சார், ட்ரை பண்றேன். இந்த இடம் தான் வந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் கஷ்டமான ஒரு இடம். நீங்க இதை கண்டிஷன்ஸோட லிங்க் பண்ணலாம், நான் வியாழக்கிழமை சொன்ன மாதிரி. பட் இதுக்குன்னு ஒரு சில டென்ஸ் ஃபார்மேட் இருக்கு, அது இங்கிலீஷுக்கே உரித்தானது. அந்த விஷுக்கு மட்டும் மார்க் கொடுத்துருக்கேன் பவித்ரா மேம். அந்த விஷ் வந்து நீங்க போட்டது விஷுக்கு மட்டும் ஒரு கிரெடிட், அதுக்கப்புறம் இன்னொரு கிரெடிட். சிந்திச்சா பிக்கப் பண்ண முடியுமா? எஸ் சார், ட்ரை பண்றேன் சார். ஆல்ரைட். ஹரிணி, என்ன தெரியுதோ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனிங் புரியல, என்ன மாதிரி விருப்பம் இருந்தா, என்ன விருப்பம், நடக்காத ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறது தான் அது. இங்க பாருங்க, சிம்பிள் பிரசன்ட் இருக்கு. நான் தேர்ஸ்டே சொன்னது எடுத்து பாத்தீங்கன்னா, வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் சிம்பிள் பிரசன்ட் என்னவா மாறும்னு சொல்லியிருப்பேன். ஐ விஷ். சார் ஆக்சுவலி இது எனக்கு டவுட் மாதிரி தான். இந்த ஸ்ட்ரக்சர் தெரியாதனால நான் கேட்குறேன் சார். இப்போ ஐ விஷ் ஐ ஹேடுங்கிறது ஸ்ட்ரக்சர்னு நம்ம நார்மலாக எழுதுறோம் சார். இப்போ தேர் வச்சே எழுதலாமா? ஐ விஷ் தேர் வச்சே எழுதலாமா? வெரி நைஸ் கொஸ்டின். நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ ஏதாவது ஓகே ஓகே சார், நம்ம பார்க்கலாம். ஓகே சார். குட் கொஸ்டின், குட் கொஸ்டின். பட் என்ன ஒரு டென்ஸ்ல ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க, அது யூனிவர்சல் சேஞ்ச். நீங்க எந்த வழிக்கு போனாலும் அது கோயில தான் போய் சேரும். ஆனா அது கரெக்டா கொண்டு போய் நிக்கணும். கரெக்டா அந்த எப்படி ரெண்டு வகையில எடுத்தாலும் ஒரே டென்ஸ் தான், அந்த டென்ஸ் சேஞ்ச் மாறாது. லுக் அட் திஸ். நான் போட்டிருக்கேன் சார். இப்போ ஏதோ ஒன்று விட்டுட்டீங்களா? ஆமா சார், சாரி, முக்கியமானதை விட்டுட்டு சாரி. ஓகே, அது மட்டும் ஆட் பண்ணி போட்டுருங்க. எஸ் சார். ஹரிணி, you came very close, very nice. Happy to that. Very, very close. ஓகே சார். Super. Look at this. Okay. பவித்ரா மேம், இங்க பாருங்க, இதுல என்னன்னா அது என்ன மீன் பண்றாங்கன்னு இங்க பாருங்க. வாட் இஸ் ஷேம், தெர் இஸ் நோ. இது என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு? சாப்பாடு இல்லையா? தீந்து போச்சா? சாப்பாடு தீந்து போச்சா? இவ்வளவு மோசமா இருக்கா? பாருங்க, ஐ விஷ் என்ன மாதிரின்னா, நான் என்ன விருப்பப்படுறேன்னா பாஸ்டுக்கு போய் தான் அதை சொல்லணும். இங்க பிரசன்ட்ல இருக்க விஷ் போட்டீங்கன்னா அது சிம்பிள் பாஸ்டா மாறும்.
there was. இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு ஹரிணி பண்ணிட்டாப்ல. ஃபுட் ப்ளூரல் நினைச்சிட்டாப்ல. ஃபுட் ப்ளூரல்ல சிங்குலர் தான். there was some food. கொஞ்ச நாள் ஃபுட் இருந்திருக்குமே, சாப்பாடே இல்லையா, கொஞ்சம் இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே. இப்ப இதுலதான் she also said something very important here. we ஐ போடலாம் இல்ல வி போடலாம். பொதுவா வி தான் போடுவாங்க. புரியுதுங்களா? Yes, sir. there was இந்த விஷன் சொல்றப்ப ரெண்டுமே சிம்பிள் பாஸ்டா இருக்கு பாருங்க. வாஸ் சிம்பிள் பாஸ்ட், இது மெயின் வெர்பு, ஆட் மெயின் வெர்பு. சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாத்தணும். சிம்பிள் பாஸ்டா இருந்தது இல்லையா 22, அத பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாத்தணும். So இதுல some foodக்கு பதிலா enough foodம் போடலாம்ல சார்? I wish we had enough food. இந்த இடத்துல இன்டெஃபினைட் ப்ரோனவுன் இது வந்து டிட்டர்மைனர் வந்து சம்மு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆல் எனின்னு வர்றத சம்முன்னு மாத்துவாங்க. பொதுவா எனஃப்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மைனர் யூஸ் பண்ண மாட்டாங்க. சம் ஃபுட் எனஃப் ஃபுட்னு இல்லை. எனஃப் ஃபுட்னா கொஞ்சம் ஃபுட் இருக்குன்னு. இப்போ ஃபுட்டே இல்லையே. எனஃப் ஃபுட்னா கொஞ்சம் ஃபுட் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நல்லா போதுமான அளவு இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். எனஃப் ஃபுட்டுங்க சொல்ல முடியாது. சாப்பாடே இல்லாம போச்சு. கொஞ்சமா இருந்தா பரவாயில்ல, கொஞ்ச நாள் வச்சிருக்கலாமே அப்படிங்கிற பாயிண்ட் தான் இருக்கு. நமக்கு கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே அப்படின்னு. பட் ஹரிணி வெரி குட் ஜாப் தேர். இந்த வாசுங்கிறது தான் மாத்தணும். சூப்பர் சூப்பர். இது எப்படி இந்த கம்பைலேஷன் உங்களுக்கு இங்க பாருங்க 28 பாருங்க. 28 ஹரிணி படிங்க. 28 படிங்க. I regret not speaking to marriage sooner had. நீங்க இத பண்ணுங்க. எப்படி கொண்டு வரீங்க பாருங்க. கரெக்டா யோசிச்சு பண்ணுவது. இதுல மேம் ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸ்பெல்லிங் போச்சுன்னா ஒரு கிரெடிட் போயிடும். நல்லா பண்ணிருக்கீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் போயிட்டு. ஹரிணி பேசிக் கிராமர்ல இதாயிடுச்சு. ஹேடுக்கு அப்புறம் ஸ்போக் எல்லாம் வராது. ஹரிணி Sir. ஹேடுக்கு அப்புறம் ஸ்போக் எல்லாம் இப்படி ஒரு ஹேட் ஸ்போக்குன்னு ஒரு இங்கிலீஷா கிடையாது. B1 B2 B3 மார்ஜ் மெர்ஜன் போட்டீங்க. Yes, sir. ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்ப கரெக்டா போடணும். கேபிட்டல் எம் போடணும். அதாவது சிம்பிளா எழுதிடக்கூடாது. Oh, okay. Y2K கிட்ஸ் மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க தான் இந்த YY பதில் யூ போடுவாங்க. பெரிய எக்ஸாம்ல போய் மாட்டிடுவோம். எனக்கு அழைச்சிட்டு போவா எனக்கு. கேபிட்டல் எம் போடுங்க, ஏ போடுங்க. Okay. சிம்பிளா பிக்கப் பண்ணுங்க. நம்ம திருப்பி இன்னொரு 4 சார் பண்ணிட்டேன். அனுப்பிட்டீங்களா? எஸ் சார். வெரி குட்.
That is all it is. ஹரிணி இது மெயினா பார்க்கணும். ஐ விஷ் இங்க பாருங்க அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது பார்க்கலாம். ஐ விஷ் ஐ had spoken. I had spoken போட்டக்கூடாது. B2 லெவல்ல அது தப்பு பண்ணக்கூடாது. Two. Much. ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்ப கரெக்டா பண்ணணும். வெரி குட். 3 பேர்ட்டையுமே சரியான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. வெரி குட், வெரி குட். ஹரிணி படிச்சு காட்டுங்க. The black closed. The bank closed before I arrived already. When I got to the bank, it dashed. DM பண்ணுங்க. Sir, 34 sir. 34. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. நீங்க லாங்குவேஜ் எந்த அளவு ரசிக்கிறீங்கிறது இதுக்கு ஒரு இது வரும். அந்த ரசனை இருந்தா வந்துடும் இந்த ஆன்சர். இன்ஃபேக்ட் மல்டிபிள் ஆன்சர்ஸ். கொஞ்சம் அவசரப்பட்டீங்களே பவித்ரா மேம். அட்வர்ப் பிளேஸ்மெண்ட் தப்பாயிடுச்சு. அட்வர்ப் பிளேஸ்மெண்ட் தப்பாயிடுச்சு. நான் போட்டேன் சார். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்ப தப்பாயிடக்கூடாது. ஆல்ரைட், ஹியர் யூ கோ. இதை கொஞ்சம் மெயினா பார்க்கணும். இட் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. சிந்திச்சா இட் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. இங்க லுக் அட் தட். லுக் அட் எவ்ரிவன், லுக் அட் தட். இந்த ரெண்டுமே அளவு பாருங்க. காட் வந்திருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் தூக்கலாம். சிம்பிள் பாஸ்ட் போட்டாங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் உட்காந்து பாரு. இங்க ஆக்டிவ் வந்து பாசிவா பண்ணலாம். நல்லா பாருங்க. நடுவுல இதை போட்டுருங்க. உட்காந்து பாரு. இந்த போகும்போது அந்த பவித்ரா மேம் புரியுதுங்களா? Yes, sir. Closed already போட்டேன். நீங்க பாஸ் பர்ஃபெக்ட் எடுக்கலாம். அதுல எடுத்து பண்ணிட்டு ஆட் ஆல்ரெடி க்ளோஸ் ஆல்ரெடி நடுவுல அதுதான் ஒரு கிரெடிட் குறைஞ்சிருச்சு. வாஸ் க்ளோஸ் சிம்பிள் பாஸ்ட் பாசிவ் அடிக்கலாம். ஸோ சிம்பிள் பாஸ்ட் ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்ணாலும் ஓகே தான். சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டா ஆக்டிவ்ல இருந்தாலும் ஓகே தான். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது ரெண்டுத்துக்கும் வந்து வாஸ் க்ளோஸ்னு போட்டாலும் ஃபுல் கிரெடிட் கொடுத்துருவாங்க. ஹேட் க்ளோஸ் போட்டால் கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி நடுவில் வைக்கணும். மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. எம்டிஐன்னு சொல்லுவாங்க. மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பார்த்துக்கணும். சிந்திச்சா படிச்சு கேட்டுங்க. We should leave for the disco now. Left. லெஃப்ட் அப்படிங்கிற வார்த்தை இட்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டுருக்காங்க. கேர்ஃபுல் டேஷ் டிஸ்கோ. 38 sir. 38 டிஸ்கோ 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 ஆரம்பிச்சிருவாங்க. போகணும் 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 போகணும்.
பாருங்க இதுல வந்து எழுதி இருக்குது இந்த இது இட்ஸ்ங்கிறது இருக்கு பாருங்க முக்கியமா அதுதான் கீவேர்டு. அங்க லெஃப்ட் ஒரு கீவேர்டு இருக்கு, ரொம்ப ஈஸியா அதுல இருந்தா கொண்டு வந்துடலாம். ஒரு கீவேர்டு விஷ் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கீவேர்டு இது. அதுக்கு தான் அதை டெஸ்ட் பண்றாங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த பேட்சுக்கு நான் எடுத்ததில்ல அந்த பர்டிகுலர் கான்செப்ட். அந்த வேர்டு ஒன்று வரும். We should leave for the disco now. Left. தப்பான கவலை இல்லை, நீங்க இது பண்ணிக்கீங்க. ஒரே கிளாஸ்ல எல்லா கான்செப்டையும் வெவ்வேறு மாதிரி கனவு. இது ஏன்னா கண்டிஷனல் கீழேயே வரும். இந்த விஷ் வர்ற மாதிரியே இருக்கும். இந்த விஷ் மாதிரியே ஒரு ஸ்பெஷல் வேர்டு. அந்த வேர்டு உங்களுக்கு தெரியலன்னா தப்பாயிடும். கொஞ்சம் கஷ்டம் தான், நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். we have only 15 minutes left. இதுல உங்களுக்கு ஸ்பெஷல் இதுல விஷ் மாதிரி ஸ்பெஷல் கீவேர்டு இது. சார் இது ஆக்சுவலி நீங்க ஒரு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார். அது என்ன ஃபர்ஸ்ட் வரும்னு எனக்கு தெரியுது, ரெண்டாவது மேக் பண்ண முடியல. நான் போடுறேன் சார், இது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போடுறேன். அப்போ ஓகே. All right. Look at that. போட்டுட்டேன் சார். Very good. Almost right, but main keyword சூப்பரா யூஸ் பண்ணி செகண்ட் பார்ட் தான் ஷேக்கி ஆயிடுச்சு. எஸ் சார், எஸ் சார். அது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது, செகண்ட் தான் எனக்கு சரியா மேக் பண்ணும். Okay. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பவித்ரா மேம் போட முடியுமா ஏதாவது? No, sir. It's difficult. டோன்ட் வரி. ஹரிணிபிரியா? இல்ல சார் தெரியும். ஓகே, ஹியர் இஸ் வாட். இந்த ஐ விஷ் மாதிரி இதுக்கு என்னன்னா இட்ஸ் டைம். கீழே கடைக்கு வைத்து வர்றேன் எங்க அம்மாவோட பேனை. இட்ஸ் டைம். அந்த டைம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணிட்டு இங்க இட்ஸ் இருக்கு, லெஃப்ட் இருக்கிறதுனால டைம் தான் போடணும். இட்ஸ் டைம் வி left for that. அவங்க சிந்திஜா கரெக்டா கொண்டு வந்தாங்க. இட்ஸ் டைம் கொண்டு வந்தாங்க, வியை விட்டுட்டாங்க. இட்ஸ் டைம் வி லெஃப்ட் ஃபார் த. ஏன்னா இந்த விங்கிறது விட்டுறக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், மீனிங்கை மாத்திரக்கூடாது. இட்ஸ் டைம் லெஃப்ட் ஃபார் தானே யாருன்னு தெரியாம போயிடும். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை நம்ம எந்த காலத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. இட்ஸ் டைம் லெஃப்ட். எல்லாரும் பண்ற மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம், ஈஸியா ஒன்று பண்ணிக்கலாம். So actually, it's time we leave. அப்படிதான் sir வரும். Left எப்படி வரும்? டைம்னு வந்து அதுதான் ஐ விஷ் ஐ ஹேட்னு போட்டோம் இல்லையா? அதனாலதான் சார் நானும் அதே தான் சார் யோசிச்சேன். லீவ் தானே வரணும், ஃபார் போட்டா லீவிங்னு வரணுமே, லெஃப்ட் இருக்கேன்னு தான் எனக்கு அதுதான், அதனாலதான் லெஃப்ட். அவங்க எதுக்கு கேக்குறாங்கன்னா முடிஞ்சிச்சு இப்ப கிளம்புனாதான் உண்டு, இல்லைன்னா போயிடும். இப்ப இந்நேரம் கிளம்பி இருக்கணும், நம்ம சும்மா உட்காந்துருக்கோம் இங்கே அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்நேரம் கிளம்பி இருக்கணும் நம்ம. ஓகே. இப்ப போனாலே லேட் ஆயிடும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து டைம்ங்கிற வார்த்தை வந்தாலே பாஸ்ட் டென்ஸ் தான் மாறணும்.
டைம்னு வந்தாலே அப்படி இருந்தாலும் we should have left அந்த மாதிரி வராதா சார்? V3 கிடையாது. லெட்ஸ் கோ பேக். இந்த இது மெயினா வந்து இட்ஸ் டைம் இருக்கு இல்லையா, இட்ஸ் டைம்னு வந்து ஃப்ரேஸ் வந்தாலே ஐ விஷ் மாரி ஸ்ட்ரைட்டா அடிச்சிடணும். இட்ஸ் டைம் வி லெஃப்ட். இதுதான் இங்கிலீஷ். இஃப் ஐ வேர் யூ வந்து ஒத்துக்க முடியுதா பவித்ரா மேம்? இஃப் ஐ வேர் யூங்கிறது ஒத்துக்கவே முடியல பாத்தீங்களா? Yes, sir. ஆஸ்டன்ஸை போடுறாங்களா, நான் நீங்க இருக்க இடத்துல இருக்கணுங்கிறாங்களா? இது ரூலாவே வச்சிருக்கேன். இது பார்த்தா தப்பு மாதிரியே தெரியும். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் டூ இட் அப்படின்னு சொன்னா, நான் உங்க பொசிஷன்ல இருந்தா நான் பண்ணுவேன்னா எதுக்கு இந்த வேற போடுறாங்கன்னே தெரியாது. அது ரூலுங்கிறதுனாலதான். இது அகைன் டைம் வந்தா சிம்பிள் பாஸ்ட் தான் போடணும். Okay. இது ரூல், அவ்வளவுதான். ரெட்ல விழுந்தா நிக்கணும். ரூல் முடிச்சு போச்சு. வேற கலரா உங்களுக்கு பிடிச்ச கலரா அதெல்லாம் கிடையாது. ரூலா வச்சுட்டோம். தப்பா ரைட்டுங்கிறது முக்கியமே இல்லை. ஆனா இட்ஸ் டைம்னு வந்தா இதுதான். ஐ விஷ் வந்தா ஐ ஹேட் தான். இஃப் ஐ வேல்யூனா ஐ வேல்யூ தான் போகணும். குட் கொஸ்டின். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வரணும். நிறைய பேர் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணாமலே எக்ஸாம் போயிடுவாங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமே ஏன் மார்க் குறைச்சு வாங்கணும்னே தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல தப்பு பாருங்க. அந்த அட்வர்பை மாத்தி போட்டீங்க பாத்தீங்களா? இங்க ஹேட் க்ளோஸ்டுன்னு போடலாம், வாஸ் க்ளோஸ்டு போடலாம். 2 பாசிபிலிட்டி இருக்கு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். 2 பாசிபிலிட்டி தெரியாது ஆல்ரெடி நடுவில் போடுறது. ஏன்னா திடீர்னு மார்க் குறைஞ்சிடும். கடைசியில் பார்த்தா நம்ம கரெக்ட்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனால் தப்பா பண்ணியிருப்போம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் பிக் அண்ட் சூஸ் பண்றேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த என்டையர் டாக்குமெண்ட் ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கலாம். 24. ஓகே சார். பவித்ரா படிங்க 24. You use that little hammer to crack the stones. For this little hammer dash. கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணுங்க. அஞ்சு வார்த்தை தான் சேலஞ்சா இருக்கும். 6வது வார்த்தை டெம்ப்ட் ஆகும் வர்றதுக்கு. அந்த 6வது வார்த்தையை கட் பண்ணுவோம். ஆறு வந்திருக்கு. நோ. நிறைய தப்பு பண்ணி வச்சதுல ரொம்ப அவசரப்படிங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டிய கொஸ்டின் இது. 5 வேர்ட்ஸை வேற மாதிரி மேனிபுலேட் பண்ணிட்டீங்க. கீவேர்டை யூஸ் பண்ணல ஹரிணி. கீவேர்டை யூஸ் பண்ணல ஹரிணி. கீவேர்டை யூஸ் பண்ணலன்னா ஸ்ட்ரைட்டா கொடுத்துருவாங்க 0. அந்த கீவேர்டை மாத்தாம அப்படியே யூஸ் பண்ணுமே. இந்த ரூலை கரெக்டா பார்க்கணுமே. ஓகே, சிந்துஜா வந்து நான் ஆன்சர் பண்றேன். இது கொஞ்சம் டஃப்பானது. இது எஸ் சார். நான் இந்த டஃப்பானது. 5 வார்த்தை தான் இருக்கணும். பவித்ரா மேம் 5 வார்த்தை தான் இருக்கணும். ஸ்டோன்ஸ் ப்ளூரலா போடலாம் விட்டீங்க. தேவெல்லாம் விட்டுட்டீங்க. தேவெல்லாம் விட முடியாது. தேவெல்லாம் விட முடியாது. தேவ விட்டா வேற மீனிங் ஆயிடும். புரியுதுங்களா? Okay, sir. But I thought அதுனா 6 வந்துருமே அப்படின்னு. ஆர்டிகல் போட்டா வேற மீனிங், போடலன்னா வேற மீனிங். அப்படி பண்ண முடியாது நமக்கு. கேர்ஃபுல்லா. கொஞ்சம் ட்ரிக்கியான அஃபேர் தான் இது. ரொம்ப கொஞ்சம் ட்ரிக்கி. பட் அதுக்காக தேவெல்லாம் விட்டுறக்கூடாது. ஸ்டோன்ஸை ஸ்டோன்னு மாற்ற முடியாது.
அது அப்படியே இருக்கணும் மீனிங். அந்த எதையுமே ப்ளூரல் சிங்குலர் எல்லாம் மாற்றக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம்னா மீனிங் அப்படியே வச்சுட்டு எல்லாத்தையும் மாற்றணும். அதனாலதான் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறாங்க. த லிட்டில் ஹேமர். சிந்திச்சா உங்களுக்கு தான் வெயிட்டிங். ஓகே, விட்டாங்க. I'm not sure, sir. Sorry. Yeah. எதையோ விட்டுட்டாங்க. மெயின் எதையோ விட்டுட்டாங்க. இன்ஃபேக்ட் 5 வார்த்தையே பத்தாது. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்ணியிருக்கணும். Okay, sir. இந்த ஒரு கிரெடிட் கொடுப்பாங்களான்னு தெரியல. இப்ப கொண்டு வரலாம், பார்க்கலாம். இப்ப பாருங்க, த லிட்டில் ஹேமர் நமக்கு என்ன தோணும்னா, நல்லா பாருங்க, யூ யூஸ் தட் லிட்டில் ஹேமர் டு கிராக் த ஸ்டோன்ஸ். நிறைய கொண்டு வந்தீங்க. இப்ப பாருங்க, எஸ் Is used தானே sir? Okay. யூஸ்ங்கிற வேர்டே தேவையில்லை. 6 வார்த்தை போயிடும் இல்லைன்னா அதை ஆமா உங்களால சார், அந்த ஸ்டோன் அதனால தான் நான் போடல. ஓகே. அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த யூஸ்டு வந்து நம்ம கொண்டு வந்துடும். யூஸ் ஃபார் கிராக்கிங் த ஸ்டோன்ஸ். யூஸ்டு வேண்டாம். பாருங்க, கிளீனா 5 வார்த்தை யூஸ் பண்ணிட்டீங்க பாருங்க. எஸ் சார். இது அது ரொம்ப அது வந்ததாலதான் சார் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்ப தேவை டிட்டர்மினர் விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது. கிராமர் வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது. நான் கிராமர் வேர்ட்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க பாருங்க. பட் இஸ் ஃபார் யூஸ்டு தேவையில்லை. இஸ் மெயின் வெர்பா வச்சுக்கணும். டஃப்பான ஒண்ணு, கொஞ்சம் ஈஸியான ஒன்று கொடுத்து நம்ம ரேப் அப் பண்ணலாம். ஸோ தட் நீங்க ஒரு நல்ல ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல போகலாம். திஸ் இஸ் த ஒன் யூ கேன் டூ இட். ஓகே, சிந்திச்சா படிச்சு கேட்டுங்க. 43. Leave the shop or I will call the police. Leave Unless. the shop or I will call the police. Unless I will call the police dash. டைம் எடுத்துங்க, பண்ணிக்கலாம். என்ன 2-3 நிமிஷம் டைம் பண்ண எடுத்துங்க. Leave the shop or I will call the police. All right. Oh my God. சார் ஆனா 6 வேர்ட் வர்ற மாதிரி இருக்குது அதனால. அதனால இல்ல, மீனிங்கே ஆப்போசிட்டா போயிடுச்சு. மீனிங்கே அப்படியே போயிடுச்சு, ஆப்போசிட்டா போயிடுச்சு. அவங்க கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. ஓ ஓகே ஓகே சார். அன்னிப்பிரியா, குட் ஜாப். அன்னிப்பிரியா ரொம்ப கிளீனா இருப்பாங்க. அன்லஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் தேங்க்யூ சார். விஜ்ரா மேம். ஓ சாரி சார், நான் திரும்ப சும்மா போடுறேன் சார். கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. திஸ் cannot be the last question. மேன், இன்னொரு கொஸ்டின் போட்டே ஆகணுமே. ஓகே, ஒன் செகண்ட். திருப்பி கட் பண்ணிட்டு போடுங்க. எடிட் பண்ணீங்களா? எடிட்லாம் பண்ணக்கூடாதே. ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டு தான் அது எக்ஸாம் மாதிரியே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.
சார் நான் இப்ப சும்மா உங்களுக்கு இது மட்டும் போடுறேன் சார். மார்க் எல்லாம் கொடுக்க வேணாம். நான் கரெக்டா எழுதியிருக்கேனாங்கிறதுக்காக போடுறேன் சார். Right. All right, sir. எஸ் சார். தேங்க்யூ. Yeah. Unless நீங்க போட்டுட்டு பவித்ரா மேம், unless you leave the shop. எனக்கு அதே சேம் வருமா அப்படிங்கிற மாதிரி டவுட் ஆயிடுச்சு சார். எனக்கு அதுதான் தோணுச்சு. பட் சேம் இது வர மாதிரி இருக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காது. பாருங்க, சிம்பிள். இது வந்து கண்டிஷனல் 1. கண்டிஷனல் 1 என்ன வரும்? If you don't leave the shop, I will call the police. இந்த if not தான் unless போடுறீங்க. புரியுதுங்களா? if class வந்து சிம்பிள் பிரசன்ட், மெயின் கிளாஸ் வந்து சிம்பிள் ஃபியூச்சர். கண்டிஷனல் 1 தான் அது. ஸோ இது எப்படி போடுவீங்க? அன்லெஸ் கொண்டு வாங்க. இதை போடுறீங்கன்னா கன்ஜங்ஷன் unless you leave the shop. The last அன்லெஸ் சாரி சார், நீங்க சொல்லுங்க. yeah, எனக்கு unless தான் கீவேர்டு நீங்க அப்படியே வச்சுக்கணும். unless you leave the shop. அவ்வளவுதான் இந்த 5 வார்த்தை தான். The last one we'll make sure this 44 the related one இதை மட்டும் முடிச்சிருவோம். ஹரிணிப்ரியா இந்த 44 படிங்க. இதான் லாஸ்ட் ஒன்னு முடிச்சிடலாம். I would like to be able to speak Arabic. Would I wish dash. இது மட்டும் குயிக்கா போட்டுருங்க. இதுல டிஎம்ல பண்ணிடுங்க. குட்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணும். ஐ விஷ் ஆரம்பிக்கணும். மேம் அந்த வார்த்தையை பார்த்தாலே 0 கிரெடிட் கொடுத்துருவாங்க. சார் நான் போட்டுட்டேன் சார். பவித்ரா மேம் எங்கேயோ ஸ்லிப் ஆயிட்டீங்க. ஹரிப்ரியா சிந்திஜா குட் ஜாப். I would like to be able to அது பாருங்க, I would like to, I wish, I would like to. இப்ப பாருங்க, I wish I could speak. நீங்க குட்டும் ஏபிளும் ஒண்ணா வரக்கூடாது. வந்துட்டா போச்சு. சில பேர் I could speak in Arabic போடுவாங்க. No, I could speak Arabic. இப்ப பாருங்க, would like to be able to அப்படியே தூக்கிடணும் குட்டுக்கு. புரியுதுங்களா? I would like to be able to. I wish I could speak Arabic. இப்ப பாருங்க, நம்ம இப்ப பேச முடியலங்கிறது தான் உண்மை. ஆனா விஷ் என்ன மாதிரி விஷ், நான் பேசினா நல்லா இருக்குமேங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட்டு ஏபிள்லாம் ஒன்றா வரக்கூடாது. நான் ஞாபகம் வச்சுங்க, நான் எனக்கு ஒரு இதில் பண்ணியிருக்கேன். அவங்க பவித்ரா இந்த கிளாஸ்லேயே சொல்லியிருந்தது ஞாபகம் இருக்கு எனக்கு. கேன் வந்து அந்த சென்டென்ஸ்லாம் ஏபிள் வரக்கூடாது. ஐ கேன் ஏபிள் டு எல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்தியாவில், அது வந்து சொல்லக்கூடாது. உடனே வந்து 0 கிரெடிட் கொடுத்துருவான். குட்டு வந்தா ஏபிள் வரக்கூடாது. இது மைனர் மிஸ்டேக் தான். பட் இது வந்து எக்ஸாம்ல நீங்க பண்ண மாட்டீங்க. பிகாஸ் யூ லேர்ன் வெரி குயிக்லி. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. ஃபுட்டு எப்படி பண்ணாக்கா கொடுக்க மாட்டாங்க. நம்ம இது பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவ் டாக்குமெண்ட். இது ஆல்மோஸ்ட் எல்லா லெவல், ஈவன் C1 லெவல் கான்செப்ட்ஸ் கூட நிறைய இருக்கும். அதை நீங்க C1 வரைக்கும் நல்லா பண்ணிட்டீங்கன்னா B2 எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நான் வந்து என்கம்பஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னொரு கிளாஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் லைக்
யூ ஹேவ் டு டூ இட் லைக் புதன் வியாழன் பண்றதுனால பண்ணிக்கலாம். ஏன்னா இதை உங்க ரைட்டிங்ல யூஸ் பண்ணுவீங்க, ஸ்பீக்கிங்ல யூஸ் பண்ணுவீங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி லிசனிங்ல யூஸ் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கெல்லாம் வேணுமோ இது ரொம்ப முக்கியமானது. யூஸ் ஆஃப் இங்கிலீஷ்ல ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 235 வச்சிருப்பாங்க, 224 கம்ப்ளீட்டா எல்லாமே கவர் ஆயிடும். நீங்க C1 C2 எல்லாம் போனீங்கன்னாக்கா இதை ரெஃபர் பண்ணிட்டு ஈஸியா போயிடலாம். இஃப் யூ வாண்ட் டு டேக் 2 more கிளாஸஸ்னாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னா இது எல்லாத்தையுமே உங்க உங்க ரைட்டிங்ல யூஸ் பண்ணலாம். அவங்க அன்னைக்கு கூட பவித்ரா மேம் கேட்டாங்க, ரைட்டிங்கே பண்ணிடலாம். யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் நல்லா பண்ணாலே ரைட்டிங் வந்து அப்படியே அங்க ரைட்டிங்ல வரப்ப இதெல்லாம் ரெஃபர் பண்ணிடுவோம். கண்டிஷனல் 1 யூஸ் பண்ணுங்க, கண்டிஷனல் 2 யூஸ் பண்ணுங்க, விஷ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுங்க, டைம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுங்க, ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்ணலாம். ஆக்டிவ் வேண்டாம், இது பாசிவா கன்வெர்ட் பண்ணுங்க, ஏன்னா சப்ஜெக்ட் ஆம்பிகியஸா இருக்கு. இதெல்லாம் சொல்ல சொல்ல உங்களுக்கு யூஸ் ஆஃப் இங்கிலீஷ்ல எல்லாமே படிச்ச மாதிரி இருக்கும். யூஸ் ஆஃப் இங்கிலீஷ்ல என்னெல்லாம் படிக்கிறோமோ அப்படியே ரைட்டிங்ல இன்கார்பரேட் பண்ணி. சிந்துஜா நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது சார், புரியுது சார். ஏன்னா ரைட்டிங்கை கரெக்ட் பண்ற எக்ஸாமினர் ஒரு செக் பாக்ஸே வச்சிருப்பாரு. என்ன வச்சிருப்பாருனாக்கா விஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றாங்களா, கண்டிஷனல் 0 1 2 3 4 மிக்ஸ்ல எல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எஸ் சார். எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே Okay. இங்கிலீஷ்ல நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்றப்பயே உங்களுக்கு வந்து பழகிடும். நான் அதான் சார் முதல்ல உங்கள்ட்ட சொல்லலாம்னு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் பண்ணிட்டு இது பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும்ல சார். நீங்க அது எடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல சார் கிளாஸ், அது ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல இல்ல ஓ இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல சார், அது என்ன சொல்லுவாங்க? சாரி. அது வெறும் அது சென்டென்ஸ் டைப் தான். அது ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுதான். நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஃப்ரேஸ் நவுன கிளாஸா, சாரி பிளேஸ கிளாஸா மாத்துற எக்ஸசைஸ் இருக்குல்ல, அது எடுக்கலாம். அது மெயினா ரைட்டிங்க்கு ஒரு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். ஆமா சார். நம்ம அதுல இருந்து பண்ணலாம். அது எடுக்கலாம். அது இதோடய சேர்த்து எடுத்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்றது வந்து லெட்டர், வேர்டு, ஃப்ரேஸ், கிளாஸ், அப்புறம் சென்டென்ஸ், அப்புறம் காம்ப்ளெக்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட், அதுக்கப்புறம் பேசேஜ், பேராகிராஃப், பேசேஜ் சொல்றாரு. அது ஒரு ரைட்டிங் எக்ஸசைஸ் கொடுத்தே நான் உங்களுக்கு அதை இது பண்ணிக்கலாம். ரீடிங்கோ ரைட்டிங்லயோ இது வழியா பண்ணிடலாம். அது ஓகே சார். ரீடிங் ரைட்டிங் வழியா பண்ணா ஈஸியா இருக்கும். அது அப்ப இந்த இதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் தானே? இப்ப மாத்துறதுக்கே அது ஹெல்ப் பண்ணும். எல்லாமே ஹெல்ப் பண்ணும். இப்ப நீங்க வந்து இது எடுக்கிறீங்க இல்லையா, இது ரைட்டிங் ஹெல்ப் பண்ண போது, ரீடிங் ஹெல்ப் பண்ண போது, உங்க லிசனிங் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் எஸ் சார். எக்ஸாம் டைத்துல ஸ்பீக்கிங் எக்ஸாமுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதை யூஸ் பண்ணலாம் நீங்க. எஸ் சார். அதனால எது பண்ணாலும் இன்னொருத்த ஹெல்ப் பண்ணும். அது கண்டிப்பா. புரிஞ்சுட்டா போதும். நீங்க மேக்ஸ் படிச்சீங்கன்னா டெஃபினட்டா பிசிக்ஸ் ஹெல்ப் பண்ணுமா இல்லைங்களா? எஸ் சார். எஸ் சார். இதுதான் பிசிக்ஸ். அவ்வளவுதான். ஃபுல்லா கால்குலஸ்ல இருந்து எல்லாமே அங்க இருக்கும். பிசிக்ஸ் அப்படியே அப்ளை பண்ணுவீங்க. அப்படியே பிசிக்ஸ் தான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படியே அப்ளை பண்ணுவீங்களா? எஸ் சார். பயோ கெமிஸ்ட்ரி அப்படியே கொண்டு போயிடுங்க, அப்படியே பயாலஜிக்கு. அப்ப மேக்ஸ்ல இருந்து பயாலஜிக்கு வரையும் ஒரு சின்ன லைன் போட்டீங்கன்னா இது கூட ஜெய் இல்லைன்னா டாப் ஸ்கோர் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸ்ல இருந்து பயாலஜி பார்ப்போம், பயாலஜில இருந்து மேக்ஸ் பார்ப்போம், பிசிக்ஸ்ல இருந்து கெமிஸ்ட்ரி பார்ப்போம், கெமிஸ்ட்ரில இருந்து பிசிக்ஸ் பார்ப்போம், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் போய் இன்ஆர்கானிக் போயிடுவோம், கடகடன் போய் பயோ கெமிஸ்ட்ரி போய் பயாலஜி போயிடும். ஏன்னா அது ஏன்னாக்க இங்கேருந்து அங்க பார்ப்போம். அந்த எண்டு வரணும். அவனால அந்த ஈஸ் விசனரி அது அவ்வளவுதான். இதை நீங்க பாத்தீங்கன்னா போதும். ஓப்பன் க்ளோஸ் எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா, அதை தைரியமா ஹேண்டில் பண்றீங்க. ஆனா இது வந்து ஈஸி தான். இது தைரியம் இல்லாம ஹேண்டில் பண்ணீங்க. காரணம் என்னன்னா இது எங்கேயோ தப்பு, பெரிய தூரம் போறோம் எங்கேயோ தப்பாயிடுங்கன்னு நினைப்பு உங்களுக்கு மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. ஆனா ஓப்பன் க்ளோஸ் தான் நிறைய தப்பு பண்ணுவீங்க பாத்தீங்களா? எஸ் சார். 15க்கு 10 எடுக்கிறது கஷ்டம். மல்டிபிள் க்ளோஸ் கூட 10 எடுத்துடலாம். இது 5ஓ 6ஓ எடுப்போம். ஆனா அதுக்கு பயம் இல்லாம இருக்கு பாருங்க. போட போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை தானே. அப்படி இல்லை, பாக்கி எல்லாம் வந்தாலும் ஓப்பன் க்ளோஸ்ல போய் நிப்பீங்க நீங்க. ஓப்பன் எஸ் சார். க்ளோஸ்லயே 15க்கு 15 எடுக்கிறதுல கஷ்டமானது. அதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் ஆஃப் இங்கிலீஷ்ல போட்டு பின்னி எடுத்துட்டீங்க, அதெல்லாம் நல்லா பண்ணிட்டீங்க. அதாவது கீவேர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வேர்ட் ஃபார்மேஷன், மல்டிபிள் க்ளோஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் க்ளோஸ் வந்துடும். எஸ் சார். எஸ் சார். சோ கண்டிப்பா சார். இதெல்லாம் பண்ணிட்டு அங்க போனா அது ஈஸியா இருக்கும்னு. ரொம்ப ஈஸியா இருக்கும். அசோசியேட்னா வித்னு வந்துடும். ஏன்னா இங்க அசோசியேட் வித் வச்சுதான் நீங்க 5 வார்த்தை நீங்க ஃப்ரேம் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா சார். ஃபாருக்கு ஆஃபுக்கு ஃபாரோ போட முடியாது. சோ இங்கேயே நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்க வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஈஸி ஆயிடும். எஸ் சார். எஸ் சார். ஆஸ்க்னு இருக்கும், ஆஃபா ஃபாரா போட இன் சார்ஜ் இருக்கும். ஆஃப் போட்டு போயிட்டே இருப்பீங்க, ஃபார் போட மாட்டீங்க. எஸ் சார். சோ பவித்ரா இந்த கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? நான் என்ன சொல்லுங்க, கனெக்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். எஸ் சார்.
ஸோ ஒன்றும் இல்லை, நீங்க இந்த குளத்துக்கு வந்துட்டு ஒரு 10-20 பேப்பர் போட்டுட்டு திருப்பி அந்த பேப்பர் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ஒரு B2 சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டாலே போதும், உங்களுக்கு அந்த ஃபுல் லூப் வந்துடும். B2 வாங்குறவங்களுக்கு C1 ரொம்ப ஈஸி, C1 வாங்குறவங்களுக்கு C2 ரொம்ப ஈஸி. அதுக்கு முதல் ஸ்டெப் நல்லா பண்ணிட்டோம்னா போதும். எஸ் சார். சரி, எஃப்சில ரொம்ப நம்ம ஒரு சீரியஸா பாக்குற ஒரு விஷயம். இதை நல்லா பண்ணிட்டீங்கன்னா இதே ஃப்ரேம் ஒர்க்ல ஒரு லெவல் மட்டும் மாத்துவாங்க. வேர்ட்ஸ் மட்டும் வெக்காபுலரி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளவுதான். நீங்க கிராமர் இங்கேயே ஸ்ட்ராங் பண்ணிட்டு போயிடுங்க, வெக்காபுலரியை மட்டும் ரைஸ் பண்ணுவாங்க. எஸ் சார். ஸோ அவ்வளவுதான், நல்லா பண்ணிக்கலாம். நல்லா பண்ணிருக்கீங்க, 3 பேரும் ஹாப்பி. ஹரிணிபிரியா, ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ. சும்மா கலக்குன்னு கலக்குறீங்க. நல்லா ரொம்ப நல்லா பண்றீங்க ஹரிணிபிரியா. மியூட்லயே இருக்காங்க. தேங்க்யூ சார். மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்றீங்க, அப்ரிஷியேட். ஐ ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா நிறைய கிளாஸ் மிஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நல்லா பண்றீங்க. வெரி நைஸ். நம்ம இன்னொரு இது எடுக்கலாம். வேணா 2 more classes we can take Thursday and Okay. Saturday also, so that most of the points இதுல கவர் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே, I'll see you on this. இப்போ நான் கொடுத்த எஃப்சி பேப்பர் எல்லாமே கையில வச்சிருக்கீங்களா நீங்க? எஸ் சார், இருக்கு சார். இருக்கு, ரைட். எதுவும் மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்க அதுல நிறைய படிச்சு பார்த்து திருப்பி பண்ணாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். I don't want to give more papers. As of now, I have papers. As of now, I don't want to give any. பழைய பேப்பர்ஸ் நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஓகே சார். பார்க்கலாம், we will see. இப்போ இன்னும் நம்ம எடுக்கலாம். இந்த கிளாஸ் யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் முடிச்சுட்டு இந்த ரீடிங் லிசனிங் நான் சொன்னது எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத ஒரு கிளாஸ்ல நான் ஒரு டெமோ மாரியே பண்றேன். அங்கேருந்து ரீடிங் போய், அங்கேருந்து ரைட்டிங் போய், யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் போய், லிசனிங் போய், ஸ்பீக்கிங் பண்ணுவோம். அப்ப அந்த கனெக்ஷன் நம்ம என்ன சொல்றோம் பாரு, நீங்க என்ன பண்ணாலும் எல்லா செக்ஷனுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்னது புரியுது இல்லைங்களா? நான் லிசனிங் கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். பண்ணீங்கன்னா யூஸ் ஆஃப் இங்கிலீஷ்க்கும் யூஸ் ஆகும், ரீடிங்க்கு யூஸ் ஆகும். லிசனிங் பண்ணீங்கன்னா ஸ்பீக்கிங்க்கு அஃபோர்ஸ் டைரக்டாவே யூஸ் ஆகும். அது பண்ணலாம். Yes, sir. I'll see you on Thursday. ஓகே சார். தேங்க்யூ சார். Thank you.